சூப்பரா இருந்துச்சுண்ணா. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் பத்தி சொல்ல வராங்க. எல்லா கேர்ள்ஸுமே பார்க்க வேண்டிய படம். கேர்ள்ஸ்னு இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எஜுகேஷன் ஒரு பொண்ணை எப்படி கொண்டு வரும்ன்றது தான். சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேபி கிருத்திகா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல அழுதுட்டாங்க படத்தை பார்த்து. ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா அவர் வந்தோடனே ஸ்கிரீன் பிளேவே மாறிடுச்சு. அவர் வந்தோடனே எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். அதான் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு பர்சனை, ஒரு உமனை வந்து எப்படி மாத்துன்றது தான். சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்ல ப்ரொடக்ஷன், எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதை விட சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. எல்லாமே லைவா பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இது ஒரு மலைவாழ் மக்களுக்கும் கல்வி போய் சேரணும். கல்வி வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்றது தான் நல்லா பண்ணிருக்காரு. அவர் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறதே பெரிய விஷயம். நல்லா இருந்தாங்க. அவங்க தான் படத்தோட மெயின் பில்லர். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு. என்னங்க இல்ல, அதுதான் படமே அதுதான். அவங்களுக்கு போய் சேரணும் கல்வி, எல்லாருக்கும் சமம்னு சொல்றதுதான். படம் நல்லா இருந்தது. கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் குறிஞ்சியில மக்களை காட்டுற மாதிரி இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் மௌனராகத்துல இந்த பொண்ணு நடிச்ச பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த தமிழ் கடவுளை முருகரை வச்சதா இருக்கட்டும், வழிபட்டதா இருக்கட்டும், இந்த பொண்ணோட ஒரு ஆக்டிங் வந்து சின்ன பொண்ணா இருந்துட்டு அவ்வளவு நடிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அருள்நிதி அண்ணனோட இது வரைக்கும் படம் பார்த்ததுல ஒரு நல்ல நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா சொல்லலாம். இவங்களோட நடிப்பு கடைசி வரைக்கும் பேசும். இன்னொன்னு என்னன்னா, கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கேட்கறவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கிறவங்க அதை கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க. முன்னெல்லாம் அந்த மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. படிப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படிப்பை இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதை ஒழுங்கா கிளாஸுக்கு போகாம கட்டடிச்சுட்டு நிறையவே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், படிப்பு மட்டும் தான் நம்மளை உயர்த்தும். ஸோ நல்லா படிங்க, ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுக்கு கல்வி முக்கியங்கிறத உணர்த்துற படம். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்க. நமக்கு மலைவாழ் மக்கள்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு நிறையவே இருக்கு. படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்கிறப்ப அது இன்னமும் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் படம். கல்விங்கிறது முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே, அதுவும் குழந்தைங்க வந்து பார்க்கணும். கண்டிப்பா படிக்கிறவங்க பார்க்கணும். படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல மெயின் கான்செப்டா படிப்பு விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு படிப்பு இருந்ததுன்னா எல்லாராலையும் மேல வர முடியும்ன்றத சும்மா 4 பேருக்கு தெரியும். ஆனா இந்த படத்து மூலியமா அது வந்து எவ்வளவு தாழ்ந்த மக்களா இருந்தாலும் படிப்பு இருந்ததுன்னா அவங்க எங்க மேல வந்துடலான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ், அதோடு எனக்கு வந்து அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து குறிஞ்சின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரியலாகவும் ஒரு இதுவாக இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நிறைய எமோஷன் நல்லா காமிச்சாங்க. அது அந்த விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அருள்நிதி சாரி, ஆக்சுவலி அருள்நிதி சார் வந்து அந்த கலெக்டரா இருந்து அவர் தான் கலெக்டரா இருந்து அவர் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரியல் லைஃப்லலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்டர் இறங்கி டிசைன் பண்ணிட்டு அவங்க வந்து படிப்பு சொல்லி தருவாங்களாம் கேட்டிங்கன்னா அது ரியல் லைஃப்ல நடக்கல. ஆனால் ஒரு மூவியில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ஒரு மூவி மாதிரி எல்லாரும் பார்த்து அந்த மாதிரி இறங்கி வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலிக்கான மூவி தான் இது. ஒரு படிப்பு பிடிக்கலனாலும் பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுன்றதை வந்து அது பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு எவ்வளோ போல்டாக இருந்தால் எவ்வளோ இடத்துக்கு போக முடியும், அந்த சாதனை எவ்வளோ தூரம் போகும்னு காட்டியிருக்காங்க. அதை தாண்டி எல்லாத்துக்கும் இப்போ எஜுகேஷன் சேரணும், எந்த ஒரு வேளாண்மையும் கிடையாம எல்லாத்துக்கும் சேரணுன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கணேஷ் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரேட் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம். எஜுகேஷன் பேஸ்டு மூவி தான். ஆனால் அது வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், அவ்வளோதான். குட். ஆக்சுவலி அவர் ரொம்ப உண்மையான ஒரு இதை கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். சாரி,
ஹீரோயின் யாருமே கிடையாது, அந்த பொண்ணு தான் மெயினான ரோல் ஆக்சுவலி. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு போல்ட்னஸான ஒரு கேரக்டர். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஷி வாஸ் அப்கமிங் அண்ட் தட் அண்ட் தென் ஷி வாஸ் கம்மிங். ஸோ திஸ் கிரேட் மூவி ஃப்ரம் மை சைட். அண்ட் டைரக்ஷன் தான் மெயினே. அதை வந்து கணேஷ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஐ பர்சனலி லவ் திஸ் மூவி. ஜிவி சாரோட மியூசிக்ஸும் ஆல்வேஸ் அது கிரேட் தான். ஸோ ஹாப்பி. கிளைமேக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்க்க வேண்டாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி முக்கியத்துவம் எல்லா பகருக்கும் படிக்க வேணும், அது மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அருள் நல்லா பண்ணியிருக்காரு. கலெக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறாரு. நல்லா இருக்கு சார். சிச்சுவேஷன் தான் அந்த சாங் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி படம் வேணும், அவார்டு கிடைக்கும். அருமையான படம். கல்வியினுடைய முக்கியத்துவம் அருமையா எடுத்துதாங்க. இந்த கவர்மெண்ட் இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் பிரி கொடுத்து எல்லாரும் பார்க்கணும். அந்த படம்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்து ஓடனா நல்லது, பெருமையா இருக்கும். செமையா நடிச்சிருக்காரு. அருள்நிதி எங்க கலெக்டர் நடிச்சிருக்காரு. வயசான கேரக்டரையும் அருமையா பண்ணியிருக்காரு. ஐயோ ஏவன் அருமையா பண்ணிருக்காரு. எல்லாம் அருமையா இருக்கு. எல்லாமே சூப்பர். டாக்ஸ் பிரி கொடுங்க கவர்மெண்ட் இந்த படத்துக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஜனரங்கமா குழந்தைய குட்டி எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை ஊக்குவிக்கணும். நல்லா சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்குண்ணா படம் எஜுகேஷன் நல்லா எங்க இருந்தாலும் எஜுகேஷன் வந்து முக்கியம் அப்படின்னு நல்லா இருந்துச்சுண்ணா. வேற லெவல்ண்ணா. ஃபிளாஷ் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபாரஸ்ட்லாம் செம்மையா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம் தேங்க்ஸ். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல அழகான டைரக்ஷன் நல்லா இருக்கு. அந்த சின்ன பொண்ணா நடிச்ச பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் சார். ரொம்ப அருமையான படம். இந்த ஷூட்டிங் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் சார். அது டைரக்டருக்கு நடிகர் ரொம்ப நன்றி சொல்லுவேன் சார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார். அந்த பொண்ணுக்கு நான் எதிர்பார்க்கவே செந்தாலும் நடிப்பாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். அருள்நிதி மதிப்பா சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை நல்லா தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இது அவர் நடிக்காத கலெக்டரை விட. ஆனால் கலெக்டராக இருந்து ஒரு ஆசிரியராக மாறுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மலையாளத்தில் போய் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொல்லுங்க சார். ரொம்ப அருமையாக குடும்பத்தான் பார்க்க வேண்டிய ரொம்ப இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். கண்கலங்க வைத்த படம் சார். நன்றி சார்.